நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போச்சுவனான அகிலங்கள் இறைவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். குர்ஆன் என்பது மனிதனுக்கானது, அது வேதம், அது இறைவனுடைய வாக்கு. குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு சொன்னால் மனிதன் நினைவுக்கு நல்ல விஷயம். மனிதர் மனிதராக வாழ்றதுக்கான நினைவுக்கு நல்ல விஷயம் அது வேதம். ஆனால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் யார் காரணம், என்ன காரணம், அதை நீ பார்க்க. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, லஞ்சம், விபச்சாரம், மது, இன்னும் அநாகரிகம், இதுக்கெல்லாம் என்ன காரணம், யார் காரணம்? அதே மாதிரி ஜாதி சண்டை, மத கலவரம், பயங்கரவாதம், தீவிரவாதம், இதுக்கெல்லாம் யார் காரணம்? மனிதர்களை கொண்டு குவிப்பதும், போர் நடத்துவதும், யுத்தம் நடத்துவதும், நாட்டை அகவைப்பதும், நாட்டை விட்டு வெளியேற்றுவதும், மனிதர்களை ரத்தம் சிந்துவதும், இதுக்கு யார் காரணம், என்ன காரணம்? எல்லாரும் ஒரு மதத்தை சார்ந்தா இருக்கும். எல்லாரும் ஒரு மதத்தை சார்ந்துதான் இருக்கும். நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் ஒரு மதத்துடையதாக காரணம் இருப்பாங்க. ஒரு மதத்தும் இல்லை, எல்லா மதத்துடையவர்களும். எல்லா மதம் நல்லதான் போதிக்குன்னு சொல்றாங்க. இந்து மதம் அன்பை போதிக்குது, கிறிஸ்தவ மதம் இறக்கத்தை போதிக்குது, கருணையை போதிக்குது, இஸ்லாம் சமாதானத்தை போதிக்குது. இப்போ எல்லா மதம் நல்லதுதான் போதிக்குது. அப்ப மனிதர்களிடையே ஏன் இந்த கலவரமும், பயங்கரவாதமும், தீவிரவாதமும், ரத்த சிந்துறதும் எதனால அப்படின்னா வேதத்தை சிந்திக்காதனால. உண்மை இறைவனை அறியாம, உண்மையான வேதத்தை சிந்திக்காம, உணராம, வெறும் சடங்குகளையும் சம்பிரதாயம் பின்பற்றி மூட நம்பிக்கை தான் நம்முடைய இந்த பிரச்சனை காரணமா இருக்கு. அத்தியாயம் 10:44. நிச்சயமா அல்லாஹ் மனிதருக்கு அணுவளவும் அநியாயம் செய்வதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மனிதருக்கு அணுவளவும் அநியாயம் செய்வதில்லை. ஆயினும் மனிதர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு தானே. ஏதாவது அங்கங்க போர் நடக்குது, கலவரம் நடக்குது, பிரச்சனை நடக்குது, தீவிரவாதம் இருக்குது, பயங்கரவாதம் இருக்குது, நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் யார் காரணம்? எல்லாரும் ஒரு அவரவரும் ஒரு மதத்தை பின்பற்றி தான் இருக்காங்க. மதங்களை பின்னிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கொலை நடக்குன்னு வச்சுங்க, அந்த கொலை செய்ய யாரா இருப்பாங்க? ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றவங்களா இருப்பாங்க. ஒரு கொள்ளடிக்கிறவங்க ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றவங்களா இருப்பாங்க. ஒரு கற்பழிப்பு நடக்குது, நாட்டு நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் அவர்கள்லாம் ஏதோ ஒரு மதம் சார்ந்தவங்களா இருக்காங்க. அப்போ மதம் சார்ந்து வாழக்கூடியவங்கள்ட்ட ஏன் இந்த மதம் போதிக்கிறது பின்பற்ற முடிய மாட்டேங்குது? காரணம், வேதத்தை நம்ம போதிக்கலை, மதத்தை மட்டுமே போதிச்சிட்டோம். மதம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்குது. இது மதம் சார்ந்து பெருமையும் போராமையும் போட்டியும் நகல் இல்லையா? உதாரணத்துக்கு இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாராங்கன்னா மனிதனாக இருக்கான். வேட்டுக்கரவாசி கிடையாது, நாம தான். மனிதராக தான் நம்ம தான் இருக்கிறோம். நமக்குள்ள தான் பிரச்சனைகள், நாம தான் இந்த இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும். அப்ப இன்னைக்கு ஈரான்ல சண்டை நடக்குது, சுத்தி நடக்குது, அரபு நாட்டில் நடக்குது, எல்லா இடமும் சண்டை நடக்குது. என்ன காரணம்? எல்லாரும் வேதத்தை பின்பற்றக்கூடியது தானே, வேதத்துடையவர்கள் தானே அவர்கள். மதம் பிடித்தவர்கள் வேதத்துடையவர்கள், வேதத்தை சிந்திக்காதவர்கள். வேதம் என்ன சொல்லுது அதை பார்ப்பனே. அத்தியாயம் 2:83, 84. இன்னும் நாம் இஸ்ராயேல் மக்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர நீங்கள் பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் யாரு? கடவுள், படைத்தவன் ஒருவன் தான். நானா இல்லை, அவனை தவிர இல்லை. உங்க சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். நானே உங்களுடைய இறைவனா இருக்கேங்கிற இறைவன், நானே உங்களுடைய இறைவனா இருக்கேன், எனக்கே பண்ணிங்க, ஒரே இறைவன் தான். அப்ப நாம் இஸ்ராயேல் மக்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர நீங்கள் பின்பற்றக்கூடாது, அதாவது வணங்கக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது. அவனுக்கு கீழ்ப்படிங்க, அவனுக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், உறவினருக்கு நன்மை செய்யுங்கள், அனாதைக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைக்கு நன்மை செய்யுங்கள். இதுதான் பெற்றோருக்கு நன்மை செய்ய. என்ன போதிக்குது? வேதம் என்ன போதிக்குது?
பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், உறவினர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அனாதைகளுக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைக்கு நன்மை செய்யுங்கள். மனிதரிடம் அழகானதே பேசுங்கள். மனிதரிடம் என்ன பேசணும்? அழகானதே பேசுங்க. அழகானது என்ன? அமைதி தர, மனசுக்கு அமைதி தரக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய, நிம்மதி தரக்கூடிய பேச்சை பேசுங்கள். குழப்பங்களும் கலகங்களும் உணர்ச்சிகளும் பேச வேண்டாம். மனிதரிடம் அழகானதே பேசுங்கள். மேலும் உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள். உள்ளட்சம் உணர்வு, உள்ளட்சம். உள்ளட்சம் தான் நல்ல செயல் கொண்டு வரும். உள்ளட்சம் இல்லாமல் நல்ல செயல் இருக்காது இல்லையா? அப்போ உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் தூய்மைக்காக கொடுத்து வாருங்கள். உள்ள தூய்மைக்காக உதவி செய்து கொள்ளுங்கள் என்று உறுதிமொழி வாங்கினோம். ஆனால் உங்களில் சிலர் தவிர புரண்டு விட்டார்கள். இன்னும் நீங்கள் புறக்கணித்தவா இருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் அதாவது இது இஸ்ராயல் சந்தை வரலாறு. குர்ஆன்ல வரலாறு இருக்குது. இஸ்ராயல் சந்தையை பற்றி இருக்குது, முந்தைய வேதங்களை பற்றி இருக்கு. இந்த வேதம் முந்தைய வேதங்களை நீதிக்கக்கூடியதா இருக்கு. அது கீழே இன்னும் உங்களிடையே ரத்தம் சிந்தாதீர்கள். வேதம் என்ன சொல்லுது? உங்களிடையே ரத்தம் சிந்தாதீர்கள். தம் வீடுகளை விட்டு, அதாவது தம் இருப்பவர்களை விட்டு வெளியேற்றாதீர்கள் என்று உறுதிமொழி வாங்கினோம். நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், சாட்சியாக இருந்தீர்கள். வேதனை சொல்லுது, ரத்தம் சிந்தாதீங்க, குழப்பத்தை உண்டாக்காதீங்க, பகமையை விட்டுருங்க, ஒருவர் இன்னொருத்தர், ஒரு நாடு இன்னொரு நாடு அபகரிக்க வேண்டாம், ஒரு இருப்பத்தை இன்னொருத்தர் அபகரிக்க வேண்டாம், ஒரு வாழ்விடத்தை விட்டு நீங்கள் வெளியேற்ற வேண்டாம் சொல்லுதா இல்லையா? அப்போ குர்ஆனை அவரோட மொழியில சிந்திச்சு உணர்ந்தா மட்டும்தான் அந்த வேதம் தெளிவா இருக்கும், வாழ்விலா இருக்கும். இன்னும் உங்களிடையே ரத்தம் சிந்தாதீர்கள், மனிதர்களிடையே ரத்தம் சிந்த வேண்டாம். உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டு, இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றாதீர்கள் என்று உறுதிமொழி வாங்கினோம். நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், நீங்கள் சாட்சியாகவும் இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் உங்களிடையே கொலை செய்கிறீர்கள். இன்னும் நீங்கள் உங்களிடையே கொலை செய்கிறீர்கள். உங்களிடையே ஒரு சாரார், அதாவது ஒரு வகுப்பார் அல்லது ஒரு மதத்தார், உங்களிடையே ஒரு வகுப்பார் அல்லது ஒரு சாரார் வீடுகளை விட்டு வெளியேற்றீர்கள், அவருடைய வாழமிடத்தை விட்டு வெளியேற்றுகிறீர்கள். அவர்கள் மீதுள்ள அக்கிரம் புரியவும் பகமை கொள்ளவும் உதவி செய்கிறீர்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் கைதியாக உடன் வந்தால் நஷ்டஈடம் பெற்றுக்கொள்கிறீர்கள், நஷ்ட ஈடு பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களை வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது உங்கள் மீது என்ன தடுக்கப்பட்டிருக்கு? பகமை கூடாது, வெளியேற்றக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, இல்லையா, போர் செய்யக்கூடாது, உங்கள் மீது தடுக்கப்பட்டதாகும். நீங்கள் இறை கட்டளையில் சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுக்கிறீர்களா? வேதத்துடைய இறைவன் கேட்கறான். எல்லாரும் வேதம் வச்சிருக்காங்க. யூதர்கிட்டையும் வேதம் இருக்கு, கிறிஸ்தவர்கிட்டையும் வேதம் இருக்கு, இஸ்லாமியர்கிட்டையும் வேதம் இருக்கு, எல்லா மதத்திலையும் வேதம் இருக்கு. வேதத்தை சிந்திக்கல, உணரல. அப்ப இவ்வகையில் செயல்படுபவர்கள் இவ்வுலக வாழ்விலும் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடையாது. யார் இந்த மாதிரி அக்கிரம் செய்கிறாங்களோ, வரம் மீறுறாங்களோ, ரத்தம் சிந்துறாங்களோ, மனிதர்களை குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களோ, தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தை ஏற்படுத்துறாங்களோ, அவர்கள் இறைவன் சொல்றான், இவ்வகையில் செயல்படுபவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் இல்லை. மறுமை நாளில் அவர்கள் மிக கடுமையான வேதனையில் மீட்கப்படுவார்கள். இன்னும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்காங்க, கவனிச்சுட்டே இருக்காங்க, உற்று நோக்கினா இருக்காங்க. என்னன்னா, கடவுள் பேரால மதத்தின் போர்வையால நடக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் இதான் நடந்துட்டு. இப்படி கடவுள் பேரால மதத்தின் போர்வையில மத கலவரங்களும் பயங்கரவாதங்களும் தீவிரவாதங்களும் எல்லாத்துக்கும் யார் காரணமா இருக்கா? நாம தான், மனிதர்கள் தான். நாம் ஏதோ ஒரு மதம் சார்ந்து இருக்கிறோம், ஏதோ மதத்தை பின்பற்றி இருக்கோம், ஏதோ மதத்துக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில நம்ம உண்மையா இல்லை, அந்த வேதத்தை உணரல, சிந்திக்கல. அப்ப வேதம் என்ன சொல்றது? மனிதர்களிடையே சமாதானத்தை பின்பற்றணும். அத்தியாயம் 21:92, 21:92. நிச்சயமா உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். இவன் என்ன சொல்றான்? நீங்க தான் மதங்களா பிரிஞ்சிருக்கீங்க, குலம் கோத்திரங்களா பிரிஞ்சிருக்கீங்க, ஜாதியா பிரிஞ்சிருக்கீங்க. ஆனா இறைவன் சொல்றான், நான் மதத்தை பார்க்கல, மனிதர்களை மனிதரா பார்க்கிறேன், நான் மதங்களா பார்க்கிறேன். நீங்க தான் கடவுளை மதத்தை கொண்டு பார்க்குறீங்க. மனிதர்கள் தான் கடவுளுக்கு மதம் கொண்டு மதத்தை பார்த்து மதங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இறைவன் மனிதராக தான் பார்க்கிறோம். அப்ப உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், மேலும் நானே ஒரு இறைவனா இருக்கின்றேன், அவர் எனக்கே படிங்க, இறைவனுக்கு படிங்கிறான். ஒவ்வொருத்தரும் இறைவனுக்கு படிங்க, உள்ளட்சத்தை மேற்கொள்ளும். எதை இறைவன் கடலையிட்டானோ அதன்படி வாழுங்க, ஆன்மான்படி வாழுங்க. ஆன்மாவை தவற விட்டுறாங்க. ஆன்மா என்ன சொல்லுது? மனசாட்சி என்ன சொல்லுது? நியாய உணர்வை மேற்கொள்ளுங்கள். போர்னா என்ன தெரியுங்களா? போர்னா எதிர்த்து நில்லுன்னு அர்த்தம். எதிர்த்து நில்லுங்கள். எது? நன்மையில் உறுதியா இருங்க, தீமையை எதிர்த்து நில்லுங்க. சத்தியத்தில் உறுதியா இருங்க, அசத்தியத்தை எதிர்த்து நில்லுங்க. நியாயத்தில் உறுதியா இருங்க, அநியாயத்தை எதிர்த்து நில்லுங்க. இதுதான் போர். போர்ன்றது
ரத்த சுத்தது கிடையாது, ஒரு நாட்டு இன்னொரு நாட்டு அபகரிக்க கிடையாது. நன்மை தீமை உண்மை போய் நியாயம் அநியாயம், இது வேதத்தில். இந்த வேதத்தை ஆன்மாவுடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கையில முதல்ல இதை பின்பற்றுங்க. நமக்குள்ளே நிறைய அறப்போர் இருக்கு. போர்னு அறப்போர் தான். போருக்கு பார்த்தீங்கன்னா போருக்கு போறவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாழை கேடயம் வச்சிருப்பாங்க. ஆனால் வாழை அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது, அது தர்மம் கிடையாது. கேடயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். கேடையை பயன்படுத்த எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறோம், அதுதான் கேடயத்தை பயன்படுத்தும். வாழை பயன்படுத்தக்கூடாது. வாழுகள் ஒரு எச்சரிக்கைக்காக, கேடைங்கிறது நம்மளால தற்பாதுகாப்புக்காக. அப்போ கேடைங்கிறது அறப்போர். உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னு சொல்றான். தீமையிலிருந்தும் அநியாயங்களிலிருந்தும் வரம் இருந்திலிருந்தும் ஒழுக்கம் தவறுதலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுதான் போர். இப்போ மனிதனிடையே போர் நடத்துகிற பேர்ல, ரத்த சிந்தன்ற பேர்ல கலவரத்தையும் பயங்கரவாதத்தையும் தூண்டுவது இந்த வேதம் தூண்டலை. இங்கே சமாதானத்தை தான் பின்பற்ற சொல்லும். சமாதானம் ரொம்ப முக்கியம். இந்த இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கம், இந்த வேதம் எதை போதிக்கிறதுல இஸ்லாம் போதிக்கும். இஸ்லாம்னா என்ன? சமாதானம் மிக்க பார்வை. இங்க பிரச்சனை எதுக்குன்னா கடவுள் பேரால கிடையாது, மதத்தின் பேரால, இடத்தின் பேரால, நிலத்தகரம் தான். இது இப்ப மூசா வந்தது இல்லை. உலகம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து, ஆதம் நபியிலிருந்து, மனிதன் தோன்ற காலத்துல இருந்து கலவரங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குது. காரணம் பெருமையும் போராமையும் போட்டியும் நயவஞ்சகமும் அபகரிப்பும். நான் என்னுடையது அதுதானே இருக்கா இல்லையா? அந்த காலத்துல இருக்கா இல்லையா? அப்பெல்லாம் போர் தொடுத்தாங்கல்ல, நாட்டை கைப்பற்றாங்கல்ல, இருந்துச்சா இல்லையா? படையெடுத்தாங்கல்ல, அப்ப இருக்கதான் செஞ்சு. அப்ப இது ஒரு புதுசு கிடையாது. குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையில இருந்து நாட்டு நடக்கிற பிரச்சனை வரைக்கும் இது ஒரு புதுசு கிடையாது. அதை தீர்த்து வைக்கிறது தான் வேதம் வந்துச்சு. மனிதர்களிடையில பெருமையும் போராமையும் போட்டியும் நயவஞ்சகமும் இதுதான் அவங்களிடையில ரத்த சிந்தது ஆகுது. அதனால இந்த வேதம் எதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா 2:213 அத்தியாயம் 2:213 மனிதர்கள் ஒரே சமூகத்தாராக இருந்தனர். மனிதர்கள் படைக்கும்போது ஒரே சமூகத்தார் இருந்தாங்க, மதங்களா படைக்கல. மனிதர்கள் ஒரே சமூகத்தாராக இருந்தனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தார். இப்படியே அல்லாஹ் நற்செய்தி கூறுவோம். என்ன நற்செய்தி? அழகிய செயலுடைய யார்? அதுக்குதான் படைக்கப்பட்டது. அழகிய செயலுடையவருக்கு நற்செய்தி சலாம். அப்ப அல்லாஹ் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தார். தூதர்களையும் நபிமார்களையும் தீர்க்கதரிசிகளையும் எதுக்கு அனுப்பி வச்சா? மனிதர்களிடையே வேற்றுமை கூடாது, பெருமை கூடாது, போராம கூடாது, இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள். இதை சொல்றதான் தூதர் வந்தாங்க. தூதர் வேதத்தை தான் போச்சாங்க தவிர மதத்தை போதிக்கல, சடங்கு கற்பிக்கல. சரியா? அத்துடன் மனிதனிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக இது தீர்வு. என்ன கருத்து வேறுபாடு? நீயா நானா, உன் மதம் பெருசா என் மதம் பெருசா இல்லையா? அந்த பெருமையும் போராமை தானே. எங்க பெருமை ஆரம்பிச்சு? படைக்கும் போதே சைத்தான் என்ன கேட்கிறான்? மனிதர்களை படைக்க போறேன்னு இறைவன் சொல்றான். பூமியில ஒரு பிரதிநிதி அமைக்க போறேன்னு இறைவன் சொல்றான். சைத்தான் என்ன கேட்கிறான்? வானவர் என்ன கேட்கிறாங்க? ஜின்கள் என்ன கேட்கிறாங்க? பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்த சிந்தோரையா படைக்க போற கேட்கிறாங்க இல்லையா? 2:30 வரும். பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்த சிந்தோரை அமைக்க போகிறாய் கேட்கிறான். மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே, பூமியில படைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கேட்கிறாங்க? குழப்பத்தை உண்டாக்கி ரத்த சிந்தோர். யார் ரத்த சிந்தரா? இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப மனிதனும் படைக்கிறதுக்கு முன்னாடி மிருகங்கள்லாம் படைச்சாச்சு, ஐதரு ஜீவன் எல்லாமே படைச்சாச்சு. ஒரு உயிரினம் இன்னொரு அடிச்சு சாப்பிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் அவங்க கேட்கறாங்க, அதை ஈபத்துல கேட்கறாங்க, இப்போ மனிதன் இப்படிதான் இருப்பானோ அப்படின்னு. அப்ப இருக்கலாம், நீங்க அதையாட்டம் நான் அறிவேன். இப்படி மனிதன் நம்பிக்கையா படைக்கணும். குர்ஆன்ல பல இடங்களில் நம்பிக்கையாளர்களே கூப்பிடப்படுது. அந்த நம்பிக்கையான யாரு? இறைவன் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கான். சைத்தானை பின்பற்றாதீங்க, என்னை பின்பற்றுங்க, பகமை கூடாது, கலவரம் கூடாது, உங்களுக்கு சகோதரா இருங்க அப்படிங்கிறதான் இறைவன் மனிதனை படைச்சு, வேதத்தையும் கொடுத்து, ஆன்மாவையும் படைச்சு, தூதர்களை அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அந்த சைத்தானுடைய கூட்டுறவு உண்மையிட்ட இருக்கா இல்லையா? குழப்பத்தை ரத்த சுத்திட்டு இருக்கவங்க இல்லையா? சரி, என்ன சொன்னா? கருத்து வேறுபாடுகளை கலைந்து தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையும் வேதத்தை கொண்டு இறக்கி வைத்தான். அவருடன் உண்மையை உடைய வேதத்தை இறக்கி வைத்தான். எனினும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதம் கிடைக்கப்பட்டவர்கள், கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னர் தம்முடைய உள்ள போராமை காரணமாக மாறுபட்டாங்க. யூதர்களும் இறைவனை தான் வணங்குறாங்க, கிறிஸ்தவர்களும் கடவுளை தான் வணங்குறாங்க, இஸ்லாமியரும் அல்லாஹ்வை தான் ஏற்றுக்கிறாங்க. அவங்களும் இப்ராஹிம் வழி தோன்றியவர்கள் தான். யூதர்களும் இப்ராஹிம் வழி தோன்றியவர்கள், இப்ராஹிம் இருக்காங்க இல்லையா, அவங்க வழி தோன்றியவர்கள் தான். கிறிஸ்தவர்களும் அவருடைய வழி தோன்றியவர்கள் தான். இஸ்லாமிலும் இப்ராஹிமை பின்பற்றக்கூடியவங்க தான். எல்லாத்தையும் வேதம் இருக்கு. எல்லாரும் மறுமையை நம்புறாங்க. மறுமை இருக்குது, சொர்க்க நரகம் இருக்குது, நம்புறாங்களா இல்லையா? அப்ப வேதத்தை கையில வச்சுக்கிட்டு இறைவன் நம்பிக்கைனதுக்கு அப்புறம் எதுக்கு பகமையும் போறாங்க? யாருமே நடக்குது? மதத்துக்குள்ள நடக்குது.
இல்லை நம்பிக்கையாளர்கள் தானே, வேதத்துடையவர்கள் தானே. மதம் பிடிச்சிருச்சு, வேதம் பிடிக்கல, வேதத்தை சிந்திக்கல, உணரல, மதம் பிடிச்சிருச்சு. இது மதத்துக்கு மதம் சண்டை வந்துருக்கு, மனிதர்களே சண்டை இல்லை, மதத்துக்கு மதம். சைத்தானுடைய வேலை தானே இது. சைத்தானை பின்பற்றாதீங்க எதுவும் சொல்றான், உணர்வு பின்பற்றுங்க, உணர்ச்சியை பின்பற்றாது. அப்ப வேத ஞானம் கிடைத்த பின்னர், தெளிவான வேதம் கிடைத்த பின்னர், ஆதாரம் கிடைத்த பின்னர் தம்முடைய உள்ள போராமைக்கான மாறுபட்டனர். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு, இது மாறுபட்டு புறக்கணித்து விட்டு, ஏதாவது வேதத்தை புறக்கணிச்சுட்டாங்க, மாறுபட்டுட்டாங்க. உண்மை பக்கம் செல்லுமாறுனா உண்மை பக்கம் திரும்ப மாறுங்கிறான், உண்மையின் பக்கம் திரும்ப, சத்தியத்து பக்கம் திரும்புங்கிறான். உண்மையின் பக்கம் செல்லுமாறு தன் மீது நம்பிக்கொண்டவர்களுக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினான். இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியவருக்கு நேர்வழி செலுத்துகின்றான். இறைவனை யார் நாடுறாங்களோ அவங்க நேர்வழி செலுத்துவாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியே படைக்கப்பட்டும் தனித்தே கைப்பற்றப்படும். இந்த கூட்டங்கள்ல நாளைக்கு கூட்டமாக போக முடியாது இறைவன்ட்ட. அவர் செய்த கூலி அவர்களுக்கு, அவர் செய்த நன்மையாகவும் தீமையாகும். சரி, அடுத்து அத்தியாயம் 4:31. வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். கிழக்கு பேருக்கு அல்லாஹ் சொந்தம். வானங்கள் உள்ளவையும் பூமியில் அல்லாஹ்வுக்கே சொந்தம், கிழக்கு பேருக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். சண்டை எது நடக்குது? நிலத்தகராறு தான், ஒன்றும் கிடையாது. இப்படி எல்லை தகராறு, நில தகராறு. என்னுடைய பூமி, இது எங்களுடைய இடம், அதான் நடந்துட்டு இருக்கு. வேற பிரச்சனை இருக்கா? அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் நாடோடியா வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்கள், இப்படி நாடோடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அகதிகளாக வாழ்ந்துட்டு இருந்தோம், வந்தியடிகளாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு இடம் கிடைச்சிருச்சு, அப்புறம் அதுதான் உட்காந்தாச்சு. இப்போ அடுத்த இடத்த உள்ள விட மாட்டேன், அப்படிதானே? அந்த காலம் நாடோடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒரு 6 மாதம் வாட்டி 3 மாதம் வாட்டி கால்நடைகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே வேற ஊருக்கு போவாங்க, அப்புறம் வேற ஊருக்கு போவாங்க. நிரந்தரமாக ஒரு இடத்துல வாழ்ந்தது கிடையாது முதல்ல ஆரம்ப காலத்தில். அதே மாதிரி தான் வந்தேரிகளாக குடியேறி வேற வேறு நாடுகளில் குடியேறி வாழ்ந்துருந்தாங்க. அப்போ நாடெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பூமி நிலப்பரப்பு, அவ்வளோதான். நிலப்பரப்பு தான் அப்பலாம், நிலப்பரப்பு தான் நாடாக மாறிடுச்சு. அப்புறம் அகதிகளாக வந்தாங்க, ஒரு நாடு துரத்திட்டு இன்னொரு நாட்டில் அகதியாக வந்தாங்க. இப்போ என்னன்னா, இடத்த பிடிச்சிக்கிட்டு இது எனக்கு சொந்தம், இது எங்கள் நாடு, எங்கள் உரிமை கொண்டாடும். எதை என்ன சொல்கிறான்? வானங்கள் உள்ளவையும் பூமி உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம், அவனுதான் சொந்தம். ஒரு போர் செஞ்சாச்சு, நாட்டை கைப்பற்றியாச்சு. சரி, அந்த நாட்டை கைப்பற்றி என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இந்த நாட்டை கொண்டு சொர்க்கத்தை வச்சுக்க முடியுமா? இல்லையே. கைப்பற்றா முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் செய்த நன்மை தீமைக்காக தான் புரிய தவிர இந்த மண்ணை கொண்டு போக முடியாது, பூமியை கொண்டு போக முடியாது. அப்போ எதன் மீது உரிமை கொண்டாடுறதுன்னு சொல்றான். எப்படி உரிமை கொண்டாட முடியும்? ஒரு ட்ரெயினில் போகிறோம், 6 பர்த் இருக்கு, அப்பர் பிரத் இருக்கு, மிடில் இருக்கு, லோயர் இருக்கு. இப்போ 6 பேர் இருக்கிறாங்க. அதில் மேலே படுத்துருக்கிற சார், ரொம்ப நேரமாக நான் மேலே உட்காந்துருக்கேன், கொஞ்சம் கீழே உட்காரணுங்கிறாரு. கீழே உட்காந்துருக்கு, ரொம்ப நேரம் உட்காந்து முதுகுலாம் வலிக்குது, நான் மேலே போய் படுத்துக்குமான்னு கேட்குறேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அவர் சொல்றாரு, சரி நீங்கள் மேலே படுத்துக்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன். நடுவில் இருக்கிற ரொம்ப நேரம் நான் படுத்தே இருக்க முடியல, கொஞ்சம் கீழே வரட்டுமாங்கிறாரு. அப்போ ஒருத்தர் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா? ஏன்னா அது நிரந்தரம் கிடையாது. ஊர் வந்து இறங்கிருக்கோம். இல்லைங்க நான் மேலே தான் இருப்பேன் அப்படின்னா ஊர் வந்து இறங்காமல் இருக்குமா? நான் கீழே தான் இருப்பேன், ஊர் வந்து இறங்காமல் இருக்க முடியுமா? உலக வாழ்க்கை ஒரு பயணம் தானே, ஒரு ரயில் பண்ண மாதிரி தான். அப்போ எல்லாருக்கும் காணம் வந்தால் போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கிடையே நான் என்னுடைய உரிமை கொண்டாடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்னாச்சு, இன்னைக்கு சண்டையும் சச்சரங்களும் மனிதர்களை ரத்த சிந்ததும் குழப்பமும் உண்டாயிட்டு இருக்காங்க. அப்போ இறைவன் சொல்றான், வானங்களும் பூமி எனக்கு சொந்தங்க, நீ யார் சொந்தம் கொண்டாடாதீங்க. கிழக்கு மேற்கு எனக்கு, இந்த பரப்பா இந்த நிலப்பரப்பா அந்த நிலப்பரப்பா இல்லை, கிழக்கு மேற்கு எனக்கு தான் சொந்தங்களாயிடும். இந்த வானம் பூமி வாரிசு யாரு? இறைவன் தான் வாரிசு. இப்ப வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்குமாறு உபதேசம் செய்தோம். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், முந்தைய வேதத்துடையவர்கள், தௌராத்துடையவர்களாகட்டும், இஞ்சிலுடையவர்களாகட்டும், ஜபருடையவர்களாகட்டும், இன்னும் முந்தைய வேதத்துடையவர்களாகட்டும், இன்னைக்கு இந்த வேதம் தான் இறுதி வேதம், குர்ஆன் இறுதி வேதம். அப்ப உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும், யூதர்களையும், கிறிஸ்தவர்களையும், இப்ப இஸ்லாமியர்களையும், அல்ல எந்த வேதத்தை பின்பற்றினாலும் சரி, அல்லாஹ்வுக்கே பயந்து நடக்குமாறு, அதாவது இறைவனுக்கே பயந்து நடக்குமாறு, அவனுக்கு மாறு செய்தை விட்டும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்குமாறு உபதேசம் செய்தோம். நீங்கள் அவனுக்கு மாறு செய்தால் நிச்சயமாக வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனா இருக்கிறான். ஒரே ஒரு நொடி தான் இல்லையா? இறைவன் நாடுனா நம்ம பேசிடுவான். பெரிய பெரிய யானைப்படைக்காரர்கள் வந்திருக்கே இல்லை, குர்ஆன்ல வரலாறு வரும். யானைப்படை வரலாம் என்ன செய்து பார்க்கலான்னு கேட்டேன். பெரிய பெரிய படையார் யானைப்படையாக வச்சுருக்காங்க, பெரிய பலசாலிகள்லாம். மேலே வச்சுறான் நெருப்புகள், ஏதாவது தீக்கங்கு அந்த மாதிரி வந்து பறவைகள் வந்து போட்டுச்சுன்னு சொல்றான், வரலாறு இருக்கு. இப்போ இறைவன் நாடிட்டானா ஒரு நிமிஷம் அழைச்சிடுவாங்க இயற்கை சட்டத்தை கொண்டு.
இப்படி நாடை அழிச்சாச்சு, கைப்பற்றியாச்சு, பெருமை கொண்டாச்சு. இறைவன் நாடும் போது இயற்கை சீற்றம் வருமா இல்லையா? அப்படியே அழிச்சிடுமா இல்லையா? அழியுதா இல்லையா? இப்போ ஒவ்வொரு நாடும் அழியுதா இல்லையா? அப்போ இறைவன் நாடிட்டனா அழிச்சிடுவான். பயந்துக்கணும்னு சொல்றான். நீங்க எதையும் உரிமை கொண்டாடாதீங்க, சொந்தம் கொண்டாடாதீங்க. உங்களுக்கு எதுவும் உரிமை கிடையாது. நம்ம உயிர் நமக்கே உரிமை கிடையாது. நம்ம உயிர் மேலே நமக்கே சொந்தம் இருக்கா? நம்ம உடல் நமக்கு சொந்தமா? உயிர் போயிடுச்சுன்னா உடல் இங்கே விட்டு போயிடுவோம். அதை கொண்டு போக முடியாது. அது இப்படிப்பட்ட மனிதன் தான் இறைவன் படைச்சிருக்கான். ஆனால் மனிதன் செய்யறா பெருமையும் போராமையும் கொண்டு நான் என்னுடைய இருந்த போது பூமியில கலவரமும் ரத்த சிந்துதலும் பயங்கரவாதம் தீவிரவாதம் இதெல்லாம் மதமும் ஊக்குவிக்குது. வேதம் ஊக்குவிக்கல, இறைவன் ஊக்குவிக்கல, மதம் தான் ஊக்குவிக்கும். மதவாதம் தானே. 49:9 அத்தியாயம் 49:9 நம்பிக்கொண்டவர்களில் இரு சாரார் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால், எல்லாரும் நம்பிக்கொண்டவங்க தான், கடவுள் நம்பிக்கொண்டவங்க தான். யூதர்களாகட்டும், கிறிஸ்துவர்களாகட்டும், இல்லை நம்ம இந்துக்களாகட்டும், முஸ்லீம்களாகட்டும் எல்லாம் நம்பிக்கொண்டவங்க தானே. அப்ப நம்பிக்கொண்டவர்கள் இரு சாராருக்கும் சண்டை செய்து கொண்டால் அது இரு சாராருக்கிடையே சமாதத்தை உண்டாக்குங்க தான். இங்க சமாதத்தை உண்டாக்குறோம்னா இல்லை, ஒரு நாள் இன்னொரு நாள் சப்போர்ட் பண்ணும். அப்படி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மாறி மாறி சண்டை போடும்போது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமாதத்தில் உள்ள வேதத்துடைய தானே. சமாதத்தை பின்பற்றணுமா இல்லையா? சமாதத்தை அறிவிக்கணுமா இல்லையா? இல்லைப்பா வேதம் எப்படி சொல்லுது, கடவுள் எப்படி சொல்றான், சண்டை போட்டுக்காதீங்க, அத்தியசாரா இருக்காங்களா இல்லையே. அப்ப என்ன சொல்றேன், நம்பிக்கையிடையே இரு சாரார் உங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் அவர் இரு சாராருக்கிடையே சமாதத்தை உண்டாக்குங்கள். பின்னர் அவர்கள் ஒரு சாரார் மற்றொரு மீது அக்கிரமம் செய்தால், அக்கிரமம் செய்வோர் அல்லாவுடைய கட்டளையின்பா திரும்ப வரை அதை திருந்து வரை எதிர்த்து நில்லுங்கள். அவ்வாறு அவர்கள் திரும்பிவிட்டால் நியாயமாக இரு சாராரிடையே சமாதத்தை உண்டாக்குங்கள். நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமா அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றார். வேதத்தை வச்சுக்கிட்டு வேதத்தை படிக்காம சிந்திக்காம கலவரத்தையும் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஊக்குவிச்சுக்கிட்டு நாடுக்கு நாடு அழிச்சுக்கிட்டு இப்படி அழிஞ்சிட்டே போயிருக்க வேண்டியதான். இறைவன் அழிய சொல்ல வாழதான் படைச்சிருக்கான், வாழ்க்கைக்குரிய வழிதான் காட்டுறாங்க. வீட்டில் 2 பேரும் சண்டை இருக்குது, குடும்பத்தில் 2 சண்டை இருக்குன்னா மத்திய என்ன செய்யணும், அந்த வேகத்தை எடுத்து சொல்லணும். இல்லைப்பா சமாதத்தை பின்பற்றுங்க. இப்போ குடும்பமாகட்டும், நாடாகட்டும், உலகமாகட்டும், இங்கே சமாதத்தை பின்பற்றதான் இறைவன் சொல்றான். இப்போ சமாதத்தை பின்பற்றாம பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது வேதம் சொல்லவே இல்லை, இறைவன் அதை ஊக்குவிக்கவும் இல்லை. சரியா? 49:10 நிச்சயமாக நம்பிக்கொண்டவர்கள் சகோதரர்களே. யாரெல்லாம் இறைவன் நம்பிக்கொண்டவர்களோ அவெல்லாம் சகோதரர்களேன்னு சொல்றோம். நம்ம தான் மதமா பார்க்குறோம். இறைவன் சொல்றா நம்பிக்கொண்டவர் எல்லாம் நம்பிக்கொண்ட கடவுள் நம்பிக்கொண்டிருக்காங்க, வேதத்தை நம்பிக்கொண்டிருக்காங்க, அவர்கள் சகோதரர்களே. ஆகவே உங்கள் இரு சகோதரர்களிடையே நீங்கள் சமாதத்தை உண்டாக்குங்கள். ஈராக் அடிச்சுக்கிச்சா, அல்லது பாலஸ்தீனமும் மற்ற இஸ்ரேல் அடிச்சுக்குதா, இது இன்னொரு நாடு பேர் செய்யணும், சமாதத்தை உண்டாக்கணும். சமாதத்தை உண்டாக்குறாங்களே இல்லை, நானும் அனுதாயம் தரேன், நான் கொஞ்சம் உங்களுக்கு ஆயுதம் தரேன், நான் உங்களுக்கு போர் செய்கிறேன், நான் உங்களுக்கு துணை செய்கிறேன்னு சொல்லி நினைச்சாங்க. அடுத்தடுத்து பலையிடத்தை பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. இப்படி இவன் அடிச்சா நம்ம உள்ள போயிடலாம், அவன் அடிச்சா உள்ள போயிடலாம். இரவு ஒரு வாட்டி அடிச்சா எல்லாத்தையும் அடிச்சிருவான். இவனுக்கு பயப்படமா இல்லையா? அப்ப ஆகவே இரு சகோதரர்களிடையே நீங்கள் சமாதி உண்டாக்க. இன்னும் உங்கள் மீது இரக்கம் காட்டும் பொருட்டு நீங்கள் அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள். உங்கள் மீது இரக்கம் காட்டும் பொருட்டு யார் சமாதத்தை உண்டாக்குறாங்களோ அவங்க மீது இரக்கம் காட்டுறேங்கிறான். அவை அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். நன்மை தீமையும் சமமாகாது, நன்மையும் தீமையும் சமமாகாது. இது நன்மை கொண்டே தடுத்துக் கொள்கிறார்கள். 41:34 ஓகே. 41:34 நன்மையும் தீமையும் சமமாகாது. நீர் நன்மை கொண்டே தடுத்துக் கொள்வீராக. அப்போது யாருக்கும் உமக்கும் பகவி இருந்ததோ, யாருக்கும் உமக்கிடையே பகவி இருந்ததோ அவர் விட்ட நண்பரோடு ஆகிடுவார்களா. நண்பர்கள் ஆயிருங்கிறான் வேதம். அதை தான் சொல்லுது. எதிரியா இருக்காதீங்க, பகைவரா இருக்காதீங்க, நண்பராயிருங்க, இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, சமாதானத்தை பின்பற்றுங்கள். வேதம் அதான் சொல்லுது. அப்போ குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு, தோராவை கையில வச்சுக்கிட்டு, இஞ்சில கையில வச்சுக்கிட்டு வேதத்தை படிக்கலையே, சிந்திக்கலையே, மதமாவே பார்த்தாச்சு, மார்க்கமா பார்க்கல. இது மார்க்கம். இது மார்க்கம் என்ன? பாதை, வாழ்வியல் நெறி. அத்தியாயம் 3:19 நிச்சயமாக சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். நிச்சயமாக, அதாவது சந்தேகம் இல்லாமல் உறுதியாக சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். அது குடும்பமாகட்டும், உறவாகட்டும், நட்பாகட்டும், அது சமுதாயமாகட்டும். என்ன சொன்னால் சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான விளக்கம் அவரிடம் கிடைத்த பின்னர் தம்முடைய உள்ள போராமை காரணமாக மாறுபட்டார். மதத்துக்குள்ள பிரிவினர் இருக்கா இல்லையா? இஸ்லாத்துல எத்தனை பிரிவினர் இருக்கு, இந்துல எத்தனை பிரிவினர் இருக்கு, கிறிஸ்தன்ல எத்தனை பிரிவினர் இருக்கு, இருக்கா இல்லையா? சொல்ற
வேதம் கிடைக்கப்பட்ட பின்னர் போறாங்கிற மாறுபட்டாங்கிறான். இல்லை போறாம தான், நானா நீயா. தெளிவான விளக்கம் அவர் கிடைத்த பின். தெளிவான விளக்கம் என்ன? வேதம். தம்முடைய உள்ள போறாங்க மாறுபட்டனர். எவர் அல்லாஹ் வழியை புறக்கணிக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹ் கணக்கை துரிதமாக முடிப்பார். அல்லாஹ்வுடைய வழி என்ன? சாந்தமும் சமாதானம். 3:85. குர்ஆன் ஒரு வசனம் இன்னொரு வசனம் உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். குர்ஆனை படிச்சுட்டே இருக்கும், வேதம் படிச்சுட்டே இருக்கும். சடங்கா படிக்கக்கூடாது. நான் ஊதிட்டேன் முத்தம் கொஞ்சிட்டேன், அது இல்லை வேதம். உணரணும். குர்ஆனை ஓதக்கூடாது, உணரணும். உணரும் போது தான் அது நமக்கு வாழ்வில் கிடைக்கும். 3:85. சமாதத்துக்கு எதிரான வாழ்க்கையை எவர்கள் விரும்பினால், சமாதத்துக்கு எதிரான வாழ்க்கையை எவர்கள் விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறான். என்ன ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது? டெய்லி 5 வேளை தொழுதாச்சு, டெய்லி கோயிலுக்கு போயிடும், டெய்லி சர்ச்சுக்கு போகிறோம், நல்ல காரியங்கள் செய்கிறோம். ஆனால் சமாதத்துக்கான காரியங்கள் செய்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, உங்களுடைய வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, உங்களுடைய நற்செயல் எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறான். இப்போ சமாதத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நீ வெறும் சடங்கு பண்ணிட்டு எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற பாருங்க. சமாதத்துக்கு எதிரான வாழ்க்கையை அவரிடம் விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுடைய பிரார்த்தனையோ, உங்களுடைய வழிபாடோ, உங்களுடைய சடங்கோ எதுவும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. சமாதானம் தான் வாழ்வியல், அதுதான் தொழுகை, அதுதான் ஜபம், அதுதான் கும்பிடுதல். சமாதானம் பின்பற்றுவதும் தொழுகை பின்பற்றுதான். மேலும் அவர் இறுதி நாளில் நஷ்டப்படுத்தா இருப்பார். இறுதி நாளில் நஷ்டப்பட நாங்கள் ஒரு மதமாக இருந்தோமே, நாங்கள் 5 வேளை தொழுது இருந்தோமே, நாங்கள் டெய்லி கோயில் போயிட்டு இருந்தோமே, நாங்கள் டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோமே, நிறைய தான தர்மம் செஞ்சீங்க. ஆனால் இறைவனை சொன்னால் உங்களுடைய வேற்றுமை வேண்டாம், ஒற்றுமை பின்பற்றுறோம் இல்லையே, ஒற்றுமை பின்பற்றலையே, கருத்துப்பாடு இருந்துச்சு இல்லையா, அதானே கலவரமாக மாறிச்சு, அதுதானே பயங்கரவாதமாக மாறிச்சு, அதான் தீவிரவாதமாக மாறிச்சு. அப்போ வேதத்தை பின்பற்றவே இல்லைங்கிறாரு. அதனால் உங்களுடைய பிரார்த்தனையும் சரி, உங்களுடைய தொழுகையும், உங்களுடைய ஜபமும், உங்களுடைய கும்பிடுதலும் வெறும் சடங்காக இருக்கே தவிர இறைவன் எந்த பிரயோஜனமும் இல்லை. இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். 2:208 நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் சமாதானத்தின் வழியில் முற்றிலுமாக நுழைந்து விடுங்க. நீங்க நம்பிக்கொண்டதா இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மீதும், அதாவது இறைவன் மீதும், கடவுள் மீதும், இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டதா இருந்தீங்கன்னு சொன்னா யாரையும் தனியாக கூப்பிடல, ஒவ்வொருத்தையும் தனியாக இறைவன் சொல்லுறேன்னா நம்பிக்கொண்டவர்களே, நீங்க நம்பிக்கொண்டா இருந்தா நீங்க சமாதானத்தின் வழியில் முற்றிலுமாக நுழைந்து விடுங்க. தவிர சைத்தானுடைய அடிச்சொலியை பின்பற்றாது. நிச்சயமா அவன் உங்களுக்கு பயங்கரமான பகைவன் ஆவான். சைத்தானுடைய வேலை தான் இது. இப்படி பெருமையும், போராமையும், நயவஞ்சகமும், கலவரமும், பயங்கரவாதம், தீவிரவாதம், மனிதரை ரத்து செஞ்சது, குழப்பத்தை ஏற்படுத்துறது, தீய செயல் இல்லாத காரணம் சைத்தானுடைய வேலை. சைத்தான் என்ன சொல்றான்? அவரை நான் வழிகெடுப்பேன், மனிதர்களை நான் வழிகெடுப்பேன், இந்த உலகத்தை ஆடம்பராக காட்டுவேன், தீய எண்ணங்களை உண்டாக்குவேன் சொல்றானா இல்லையா? இப்போ நம்மகிட்ட இருக்க என்ன? தீய எண்ணம் தானே. நல்ல எண்ணம் இருக்கு, அதை புறக்கணிச்சிட்டோம். தீய எண்ணம் முன்னாடி நிற்குது. நானா நீயா, எந்த வந்தா வெறும் சொன்னா முற்றிலுமா நுழைஞ்சு விடுங்கன்றான். இரண்டு திரும்புங்கிறான். நம்பிக்கொண்டுள்ள இருந்தீங்கன்னு சொன்னா சமாதான வழியில் முற்றிலுமா நுழைந்து விடுங்க. 10:25 மேலும் அல்லாஹ் சமாதானமிக்க வாழ்வெடுத்தல்பால் அழைக்கின்றான். சமாதானமிக்க வாழ்வெடுத்தல்பால் அழைக்கின்றான். இன்னும் அவன் நாடியோரை நேர்வழி செலுத்துகின்றான். யார் இறைவனை நாடாமோ அவன் நேர்வழி செலுத்துறேன். சமாதானத்தை விரும்புங்கிறான். நீங்க சமாதானத்தை விரும்புங்க, நான் அவன் நேர்வழி செலுத்துறேன். சமாதானம் யார் விரும்புறதே இல்லையே. மனசுக்குள்ள இருக்குல்ல, உணர்ச்சி இருக்குல்ல, யாரை பார்த்தாலும் பகமை இருக்குது, உணர்ச்சி இருக்குது, பெருமை இருக்கு, போராட்டம் இருக்கு. இது குடும்பத்துல இருந்து, நாட்டுல இருந்து, சமுதாயம் வரைக்கும் இதான் நடந்துட்டு. ரத்த சிந்தை சைத்தா என்ன சொல்றானோ அங்க நிறைவேற்றது. என்ன சொன்னா குழப்பத்தை உண்டாக்கி ரத்த சிந்தை வரை அமைக்க போயிடாங்க. இறைவன் சொன்னா ரத்த சிந்தாதீங்க, குழப்பத்தை உண்டாக்காதீங்க, வெளியேற்றாதீங்க, விட்டு கொடுங்க. நகருன்னு சொன்னா நகர்ந்துங்க, சபையில நகருன்றா நகர்ந்து விடுங்க, எந்திரிக்க சொன்னா எழுந்து விடுங்க. அல்ல உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாங்க. அப்போ எல்லாரும் உலகத்தை வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்துட போறோம். யாருக்கும் சொந்தம் கிடையாது. பூமி சொந்தமா? வானங்களுக்கு நல்லா புரியுது. பிரச்சனை என்ன? ஒரு சின்ன நில தகராறு தானே ஊருக்குள்ள நடக்குது. ஒரு எல்லை தகராறு, ஒரு நிலம், ஒரு செண்டு தான், இங்கிட்ட அங்கிட்ட ஒரு பிரச்சனை நடக்குது. இதே பிரச்சனை நாட்டில் நடக்குது. எதுவும் வித்தியாசம்லாம் கிடையாது. இது காலங்காலம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நடக்கிறது இல்லை. அப்போ போர் நடம், அப்போ படையெடுத்தாங்கன்னு சொன்னோம். அப்போ பாண்டிய மன்னர், இந்த மன்னர்ல சொல்லியிருந்தோம், மன்னர் வந்திருந்தா மன்னர் ஆட்சின்னு சொல்லியிருந்தோம். இப்ப என்ன செய்யுது? அதே தான் போர் நடந்துட்டு வித்தியாசம். அப்ப நடந்த ஆயுத போர் வேற, இன்னைக்கு அணு ஆயுத போராக மாறிடுச்சு. சீக்கிரம் அழிவு பக்கம் வந்துருச்சு. யாரெல்லாம் ரத்த சித்துறாங்களோ, பயங்கரவாதி தீவிரவாதி ஊக்குவிக்கிறாங்களோ, மனிதர்களிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்துறாங்களோ, இவர்கள் மனிதர்களால் சபிக்கப்பட்டவர்கள், வானவர்களால் சபிக்கப்பட்டவர்கள், இறைவனால் தண்டிக்கப்படக்கூடியவர்கள். அப்படி விலகி கொள்ளுங்கன்னு சொல்லணும். அத்தியாயம் 2:62. அத்தியாயம் 2:62.
நம்பிக்கொண்டவர்களாயினும் அதான் இஸ்லாம் இப்போ சொல்ற மூமின், மற்ற மொழிபெயர்ப்பில் மூமின் வந்திருக்கும். இப்போ டாக்டருடைய பசுதமாவுடைய குரான்ல வந்து நம்பிக்கொண்டவர்களாயின்னு வரும், மற்ற மொழிபெயர்ப்பில் மூமின்கள் வந்துடும். அப்போ நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் தெளிவாக சொல்ல பாருங்க. வேதத்துடையவர்கள், இவங்கெல்லாம் வேதத்துடையவர்கள். அது நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபிக்களாயினும் நிச்சயமா எவர்கள் அல்லாஹ் மீதும் இரு நாள் மீது நம்பிக்கொண்டு, அதாவது கடவுள் ஒருத்தர் மீது நம்பிக்கொண்டு இரு நாள் மீது நம்பிக்கொண்டு நன்மையான செயல்கள் செய்கிறார்களோ அவர்களின் நற்பலன் நிச்சயமா அவருடைய இறைவனத்தில் ஒடுகிறது, மேலும் அவருக்கு யாதொரு பயமில்லை, துக்கப்பட மாட்டார். என்ன சொல்ற, யூதராகட்டும் கிறிஸ்தவராகட்டும் யாரை எந்த ஒரு மதமா இருந்துட்டு போங்க, எந்த ஒரு இனமா இருந்துட்டு போங்க, ஆனா யார் நம்பிக்கொண்டு நல்ல செய்யணும் என்ன, உணர்வை பின்பற்றுவது, உணர்ச்சியை நீக்கொள்வது, சமாதத்தை பின்பற்றுவது, பகமை நீக்கிறது, விட்டுக் கொடுக்கிறது, பொறுத்து கொள்வது, சகித்துக் கொள்வது, இன்னும் உங்களுக்கு இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. இப்போ மனிதனா வாழ வைக்கும், மனிதனை சாகடிக்கிறார். யார் ஒருவர் ஒரு மனிதனை சாகடிக்கிறாரோ உலகத்தில் யாவரையும் சாகடிக்கிறார், இருக்கா இல்லையா? யார் ஒருவர் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ உலகத்தில் யாவரையும் வாழ வைக்கிறார். பாருங்க, இது உலக விஷயம் பாருங்க. ஒரு மனிதனை நீங்க வாழ வச்சீங்கன்னா உலகத்தை யாவரையும் வாழ வச்சிருக்கலாம். ஒரு மனிதனை நீங்க சாகடிச்சீங்கன்னு சொன்னா உலகத்தில் யாவரையும் சாகடிச்சது. இதுக்கு மேல என்ன வேணும்? வேற தெளிவா இருக்கா இல்லையா? ஆனா இங்க ஒரு மனிதர் இல்ல, 1000 மனிதர் சாகடிக்கப்படுறாங்க. அப்ப எத்தனை உலகத்துல ஒருத்தவங்க சாகடிக்கப்படுறாங்க? போர்ல, யுத்தத்துல, கலவரத்துல என்ன நினைக்கிறாங்க? 1000 மனிதர்கள், எத்தனை 1000 மனிதர்கள் சாகுறாங்க. யாரை வாழ வைக்கிறோமா? வாழ வைக்க யாரும் விரும்புறதே இல்லை, சாகடிக்கிறதா விரும்புறாங்க. உணர்ச்சி அப்படிதான். இங்க மதம் பிடிச்சது மனிதர். வேதத்துடையவர்கள் மதம் பிடித்தவர்களா இருக்காங்க. மனம் கொண்டவர்களா வாழுங்கன்னு சொல்லலாம். மனிதனுக்கு மனம் படைக்கப்பட்டிருக்கு, அந்த மனதில் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மா மீதும் அதை செவ்வையாக்கி சத்தியமாக. ஆன்மா என்னது? ஆன்மாங்கிறது அந்த மனசாட்சி, அது நினைவுக்கு அந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வேதத்தை டெய்லி படிக்கணும். ஒவ்வொரு மதத்திற்கும் வேதத்தை படிக்கணும். இஞ்சிலுடையதாக இருக்கணும், ஜபரை படிக்கணும், தோராவை படிக்கணும். ஆனால் எல்லாரும் வேதத்தை வச்சிருக்கிறாங்க, வேதத்தை புனித நூலாக வச்சிருக்காங்க. புனித நூலாக இருக்கு, அவ்வளோதான். எப்படி வார்த்தையில் அது புனித நூல். என்ன புனித நூல்? மனிதர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நூல் அது. அப்படியா? மனிதர்களை புனிதப்படுத்தக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நூல் அது. அந்த நூலை படிக்கணுமா இல்லையா? அப்போ வேதமாகவே இருக்குது. இந்த வேதத்தை யாரும் படிக்கல, சிந்திக்கல, அது ஒரு மதமாக்கியாச்சு, தொட்டு முத்தம் கொஞ்சியாச்சு, அப்படி வாழலை. யார் வேதம் கிடைக்கப்பட்டு அப்படி வாழலையோ அவர்கள் ஏடுகள் சுமக்கும் கதையை போட்டிருக்காங்க. ஏடுகள் சுமக்கும் கருதையை போட்டிருக்காங்க. புரியுதா? யார் வேதம் கிடைக்கப்பட்டு அதன்படி வாழவில்லையோ அவர்கள் ஏடுகள் சுமக்கும் கழுதை போட்டு. கழுதைக்கு என்ன தெரியும்? தங்க மூட்டை, அதாவது ஒரு வைர மூட்டை வச்சிருந்தாலும் அது முதல்ல என்ன மூட்டை இருக்குன்னு தெரியாது. ஒரு அழகு மூட்டை தான் தெரியாது, அவருடைய மதிப்பு தெரியாது. அது என்ன சுமக்குது அதுக்கே தெரியாது. அப்போ நாமளும் இந்த வேதத்தை வச்சுட்டு அதில் என்ன இருக்க மதிப்பு நமக்கு தெரியுது. இது மனிதனாக வாழ்றதுக்கு, மனிதர்கிடையே குழப்பம் கலங்க நீங்கிறதுக்கு, இறைவன் குழப்பமும் கலகத்தை நீங்கிறது இல்லை. குழப்பம் கொலை விட கொடூரமானதுங்கிறான். எது குழப்பம்? மதங்கிறது ஒரு குழப்பம் தானே. மதம் குழப்பம் தானே. ஏன்னா கடவுளுக்கு மதம் கிடையாது. இறைவன் எல்லாரும் மனிதராக தான் பார்க்குறான். மனிதர் தான் கடவுளை மதங்களாக பார்க்குறான். இங்கே மத பிரச்சனை கூட இல்லை. கடவுள் பேரால, மதத்தின் போர்வையால இட பிரச்சனை, நிலத்தகராறு நடந்துட்டு இதை நாடு ஊக்க வச்சுட்டே போறாங்க. எல்லாரும் அவங்க மட்டும் வேதம் இருக்கு தானே, ஏன் சிந்திக்கவே இல்லை? யாரும் சிந்தனை இல்லை, போயிடுச்சு, உணர்ச்சியில போயிட்டோம். அத்தியாயம் 39:10 நீர் கூறும் 39:10 நீர் கூறும் நம்பிக்கொண்ட நல்லடியார்களே. நம்பிக்கொண்ட நல்லடியார்கள், நீங்க நம்பிக்கொண்டுட்டீங்க, நல்லடியார் இருக்கீங்கிறான். இறைவனுக்கு உண்மையா இருக்கீங்கிறான். உங்களுடைய இறைவனுக்கு உள்ளச்சுடன் இருங்கள், உங்களுடைய இறைவனுக்கு உள்ளச்சுடன் இருங்கள். இவ்வுலகில் அழகை நன்மை செய்வதற்கு அழகிய நன்மையை கிடைக்கும். இந்த உலகில் அழகை நன்மை செய்வதற்கு அழகிய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. பொறுமை உள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமா கணக்கின்றி பெறுவார். பொறுமை தான் ரொம்ப அவசியம். பொறுமையோட அல்லா இருக்கிறான் இல்லையா? ஆனால் பொறுமை நம்மள இல்லையே. காரணம் என்ன? பொருளாசை, இடமாசை, நான் என்னுடையது, பெருமை, போறாம, இதில் பொறுமை நீங்கிடுச்சு. கைத்த அவசரத்துக்கு வேண்டாம். அதனால அல்லாஹ்வோட பூமி விசாலமானது. எவ்வளோ பூமி விசாலமா இருக்கா இல்லையா? ஏன் ஒரு பூமியை பிடிச்சிட்டு இதான் எனக்கு வேணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், பஸ்ஸில் வரும்போது, ட்ரெயினில் வரும்போது பார்க்குறோம், நிறைய இடம் காலியாக இருக்கும், ஹோட்டல் காடாக இருக்கும், காஞ்சி போய் கிடக்கும். ஆனால் பூமி வாழ்ற இடம் தான், அதெல்லாம் மனிதர் வாழ்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் ஒரு இடத்துல வந்துக்கிட்டு எனக்கு இங்கே தான் போட்டியும் போகிறாங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளோ பூமி விசாலமாக இருக்கு. நம்ம வாழ்கிற இடம் கொஞ்சம் சின்ன இடம் தான், ஒரு துளி தான். உலகம் பெருசு, அதில் கடல் பெருசு, அதில் நிலப்பரம்பு கொஞ்சம் தான், அது நம்ம வாழ்றது கொஞ்சோண்டு தான், ஒரு துளி தான் நம்ம வாழ்றோம். ஆனால் இறைவன் சொல்கிறான், பூமியில் விசாலமாக இருக்கு, போய் வாழுங்கிறானே. 67:15 அத்தியாயம் 67:15 அவனே உங்களுக்கு பூமியை
வசதியாக ஆக்கியுள்ளான். உங்களுக்குன்னா உங்கள் வாழ்க்கைக்காக இந்த பூமியை வசதியாக ஆக்கியிருக்கிறான். ஆகவே அதன் பல திசைகளில் சென்று அவனுடைய பாக்கியங்கள் வாழுங்க. பல திசையில் சென்று வாழுங்க. நான் இங்கே தான் வாழ்வேன், எல்லாம் இப்படி தான் வரலாம், ஒன்று கூடி தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இப்படி எவ்வளோ விசாலமாக இருக்கு, பூமி விசாலமாக இருக்கு, போகலாம்ல. பயம், ஏன் பயம்? எப்படி இவரே எனக்கு விவசாயமில்ல பள்ளத்தாக்கு போனாங்க, தனித்தன்மையோடு போனாங்க, அவன் சோலையோட ஆக்கி கொடுக்குறான். ஆனால் எல்லாரும் செய்கிறான், இங்கேயே போட்டியும் போராமையும் இங்களுக்குள்ளே ஒரு இடத்துலயே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி இங்கே சண்டை சச்சரவு போட்டுகிட்டே இருக்கும். அதோட போய் விசாலமாக போய் வாழுங்க, தாராளமாக போய் வாழுங்க. அவனே உங்களுக்காக பூமியை வசதியாக ஆக்கினான். ஆகவே அதன் பல திசைகளில் சென்று அவனுடைய பாக்கியங்கள் வாழுங்கிறான். அவனுமே மேல வேண்டி இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் காலம் விதிக்கப்பட்டாச்சு, நேரம் குறிப்பிடப்பட்டாச்சு. இதுக்கிடையில நமக்குள்ள பிரச்சனையும் கலகமும் ஏன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, மனிதர்கிட்ட சைத்தான் ஊர் ஓடிட்டான். அவனுடைய வேலையா தானே. சைத்தான் என்ன சொல்றான்? நான் அவனை வழி கெடுப்பேன், குழப்பத்தை உண்டாக்குவேன், ரத்த சித்த வைப்பேன், பெருமையை தூண்டி விடுவேன். அதனால சொல்றேன், நீங்க உங்களுடைய படியோட நடந்து கொள்ளுங்க, சமாதத்தை பின்பற்றக்கூடிய இருங்க. 10 குணங்களை பின்பற்றுங்க. எது? 33, 35 10 கட்டளை எல்லா வேலையும் இருக்கு. அப்போ குரான் என்ன இருக்கு? அத்தியாயம் 33, 35 சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும். உலகத்தை படைக்கப்பட்ட 2 பேர் தான், ஆண் பெண் 2 பேர் தான். எத்தனை பேர் இல்லை, எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்கிறோம், கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் படைக்கப்பட்ட 2 பேர் தான். இப்ப சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளச்சத்தில் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோவு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான் நற்கொலையும் சித்தம் செய்திருக்கிறார். இந்த 10 கட்டளை யார் பின்பற்றாங்களோ அவர்களுக்கு எதுவும் சொல்றாங்க? மன்னிப்பையும் மகத்தான் நற்கொலையும் சித்தம் செய்திருக்காங்க. இது குடும்பத்துல இருந்து நாடு வரைக்கும் சரி, உலகம் முழுக்க இந்த 10 கட்டளை, வேதத்துடைய 10 கட்டளை. இதுல எங்க இருக்கு தீவிரவாதம்? எங்க இருக்கு? இங்க பயங்கரவாதம் எங்க இருக்கு? குழப்பம் எங்க இருக்கு? பிரச்சனை எங்க இருக்கு? சமாதி விரும்புங்க, உங்களுக்கிட்டே சமாதி விரும்புங்க, இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்க, உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்க, தன்மானத்தை காத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் அதிகம் தியானிங்க, நோம்பு நோவுங்க, தர்மம் செய்யுங்க. இதுதானே இந்த 10 கட்டளை இருக்கா இல்லையா? நம்ம ஏதாவது ஒன்று பின்பற்றுறோமா? ஆனால் சொல்றோம், எங்க மதம் பெருசா, உங்க மதம் பெருசா, எங்க நூல் இப்படிதான், எங்க வேத நூல் இப்படிதான் சொல்லுது, உங்க வேத நூல் இப்படிதான் சொல்லுதா, இப்படி மனிதர்களை பெருமை பேசிக்கிறோம். இதுல நான் எங்க இருக்கேன்? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இதுல நான் எங்க இருக்கேன்? எவ்வளவு பெரிய பெரிய நாடுகள்லாம், எவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகள்லாம் இன்னைக்கு என்னாச்சு இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு லட்சத்துல பார்க்குறோம், அகப்பாறையில பார்க்குறோம், புறப்பாறையில பார்த்துட்டு இருக்கோம். இறைவனானா ஒரு நிமிஷம் போதும், இயற்கை சீட்டம் அப்படி ஒரு புயலோ அல்லது வெள்ளமோ அல்லது ஒரு சூறாவளியோ அல்லது கீழே இருந்து பூமி கடையில் இருந்து பூமி வானத்துக்கு மேலே இருந்தோ ஒரு நிமிஷம் போதும் இறைவன் அடிச்சிருவான். ஆணவம் கொண்டவர்களாக இருந்தோம்னு சொன்னான், அடிச்சேட்டை செய்தவர்களாக இருந்ததுன்னு சொன்னான். சொற்ப சுகம் தான், அற்ப சுகம் தான், எல்லா இடத்துல அழகான தங்குமிடம் உண்டு. அதை போது திருப்புங்க. நான் உங்களுடைய இறைவனாக இருக்கிறேன், உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், ஆகவே எனக்கே அஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய கருத்து வேறு வேண்டாம், போராம வேண்டாம், போட்டி வேண்டாம். இது நம்ம குடும்பத்திலேருந்து நிறைய நினைச்சு பார்க்கணும். கணவன் மனைவில பெருமை போராமல் இருக்குது, சகோதர கடையில் இருக்குது, பெற்றோர் பிள்ளை கடையில் இருக்குது, நட்பு கடையில் இருக்குது, உறவு கடையில் இருக்குது, வியாபாரத்து கடையில் இருக்குது, இருக்கா இல்லையா? இங்கேருந்து ஆரம்பிச்சா அப்படியே நாடு அப்படியே நாடும் போது அப்புறம் உலகம் முழுக்க இப்படிதான் இருக்குது. இது கலவர பூமியாக மாறிப்போம், ரத்த சுந்தூர் ஆகிட்டோம். அதனால ஒரு மனிதர் வாழ வைத்தால் ஒருத்தரை வாழ வைக்கணும். நாம வாழ வைப்போம், நம்முடைய ஆன்மா நம்ம வாழ வைப்போம். நம்முடைய ஆன்மா நம்ம வாழ வச்சோன்னா உலகத்தை யாரும் நம்மளால மற்றவங்க தீங்கு தேவையில்லை. எப்போ நம்ம ஆன்மா பின்பற்றணுமோ, நம்ம ஒழுங்கா வாழ்ந்தோம்னா நம்மளால மற்றவங்க தீங்கு கிடையாது. பிறகு அப்புறம் செய்து அப்புறம் பார்க்கலாம். இப்போ நாம நம்மளை வாழ வைக்கவே இல்லையே, நம்ம வாழவே இல்லையே, சமாதத்தை கொண்டு வாழல, பணியோட வாழல, உள்ளத்தோட வாழல, இறைவனுக்கு உண்மையா இல்லை, நன்மை செய்வர்களா இல்லை. அத்தியாயம் 98 5 அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக, இறைவனுக்கு உண்மையாளர்களாக, அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக, அவனுக்கு பொருத்தமான செயல் எது? நியாய உணர்வு. அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக அல்லாஹ்வே அவர்கள் முன்னோக்க வேண்டும். மேலும் இறை உணர்வுகளை அவர் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் தூய்மையானவரை கொடுத்து உதவ வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு கட்டிடப்படும். இதுதான் நேர்வழியா, இதுதான் தொழுகைங்கள். இது தொழுகை. அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்கணும், படைச்சவனுக்கு உண்மையா இருக்கணும், அவனே பின்பற்றணும், அவனே முன்னோக்கணும், அவன் கொடுத்ததுக்கு மற்றவங்க நன்மை செய்யும். இதுதான் தொழுகை, இதுதான் ஜபம், இதுதான் இறைவனை வழிபடுறது. நீங்க நம்பிக்கொண்டவர்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவாயினும், சாபிலானும், யாரான இருக்கும், எந்த வேதத்துடைய தான் சரி, தவராத்தும், இஞ்சிலும், சபரும், இல்லை குரானும், இல்லை எந்த வேதமாக தான் சரி, வேதத்துக்குள்ள போகணும். வேதத்துடையவர் தானே. வேத மதத்தை போதிக்கலையே, சடங்கு போதிக்கலையே, கலவரத்தையும் தீவிரவாதத்தையும் போதிக்கலையே, அன்பு போதிக்குது, இறக்கத்தை போதிக்குது, கருணையை போதிக்குது, விட்டு கொடுக்கத்தை போதிக்குது, ஒழுக்கத்தை போதிக்குது, தர்மத்தை போதிக்குது,
அறத்தை போனிக்குது இல்லையா? அந்த மாதிரி வாழலையே நம்ம. ஆனால் சொல்கிறோம், பெரும் சொல்லிக்கிறோம், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் அந்த மதத்தை சார்ந்தவன். எல்லா கடவுளும் ஒன்று தான். எல்லா கடவுளும் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் கடவுள் ஒன்று. இது புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லா கடவுள் ஒன்றுன்னு சொல்றது சும்மா மனித அறியாமலே பேசுறது. எல்லாத்துக்கும் கடவுள் ஒன்று. உங்கள் இறைவன் நானே அப்படின்னு சொல்கிறேன். இறைவன் சொன்னால் இறைவன் ஒரே இறைவன் தான். அவனை தேர்வு வேறு இறைவன் இல்லை. வானங்கள் பூமிக்கும் யார் இறைவனோ அவன் தான் நமக்கு இறைவன். ஒரு சூரியன் தான் இருக்கு, ஒரு சந்திரன் தான் இருக்கு இல்லையா? ஒரு இரவு ஒரு பகல் தான், ஒரு வானம் ஒரு பூமி தான். அப்போ எல்லாத்துக்கும் இறைவன் ஒன்று தானே. அந்த இறைவன் தான் நமக்கு இறைவன். அப்போ நமக்கு மட்டும் வெவ்வேறு இறைவன் எப்படி ஆகும்? அதான் மதத்துக்கு ஒரு இறைவன் கிடையாது, மனசாட்சிக்கு இறைவன் ஒருத்தன் தான். அதெல்லாம் நியாய உணர்வை பின்பற்றணும். கழகத்தையும் பெருமையும் போராமையும் பாகவாத்தையும் விட்டு விலகி மனிதராக வாழ்றதுக்கு உதவி செய்யணும். அவர்கள் தான் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்தான் பயபக்தியாளர்கள், அவர் தான் நியாய உணர்வை பின்பற்றக்கூடியவர்கள். திருப்பி 10:44 நிச்சயமா அல்லாஹ் மனிதருக்கு அணு அளவும் செய்வதில்லை, அணு அளவும் அநியாயம் செய்வதில்லை. ஆயினும் மனிதர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொள்கிறார். எல்லாருக்கும் என்ன கேள்வி வருது? ஏப்பா இஸ்லாம் நல்லதானே போதிக்குது, ஏன் நீ மத கலவரம் நடத்திட்டு இருக்குது? அவங்க தான் தீவிரவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவம் அவங்க ஏன் போர் நடத்திட்டு இருக்கிறாங்க? யூதர்கள் ஏன் கொண்டு பூச்சிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் கேள்வி இருக்கா இல்லையா? அவர்லாம் யூதரும் கிடையாது, கிறிஸ்தவரும் கிடையாது, இஸ்லாமியரும் கிடையாது. யார் தீவிரவாதத்தை பின்பற்றுறாங்களோ, யார் மதத்தின்படி வாழ்றாங்களோ, மனசாட்சிப்படி வாழக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடையவர்கள், அல்லாஹ் கூட்டத்தினர். சரியா? அதனால் வேதம் நன்மை தான் போதிக்குது. எல்லா மதமும் நன்மை தான் போதிக்குன்னு சொன்னால் மதம் தேவையில்லை, நன்மை மட்டும்தான் தேவை. மதத்துக்கு அப்பாற்பட்டு மனசாட்சியோடு நியாய உணர்வோடு உள்ளத்தோட மனிதராக வாழணும். பகைமை கூடாது, வெறுப்பு கூடாது இல்லையா? அதனால் சாந்தியும் சமாதானம் மிக்க வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் இறைவன் நேர்வழிப்படுத்துவானாக. அதனால் இந்த வேதத்தை டெய்லி படிக்கணும், சிந்திக்கணும், உணரணும். அவரோட மொழியில் படிக்கணும். வேற மொழியில் படிச்சுட்டு நான் படிச்சுட்டு எனக்கு புண்ணியம் கிடைச்சா புண்ணியம் கிடைக்கவே கிடைக்காது. இப்படி யார் யாருக்கு எந்தெந்த வேதம் எந்தெந்த மொழி தெரியுமோ அந்தந்த வேதத்தை தான் படிக்கணும். அந்த வேதம் படிக்கும்போது நம்ம மனசு அமைதியாச்சு, சமாதானமாகிடுச்சு, நமக்கு நேர்வழி கிடைச்சிச்சுன்னா வேதத்தை பின்பற்ற அர்த்தம். இல்லைன்னா சடங்கை பின்பற்ற அர்த்தம். சடங்கு பின்பற்ற எந்த அடையாளங்கள்லாம் நம்ம மதத்தை கொண்டு மனிதரை காட்டுறோம். நான் இஸ்லாமியர், நான் இந்து, நான் கிறிஸ்துவர், நான் யூதர்னு சொல்லி மனிதரை காட்டுமே தவிர இறைவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இறைவன் மனசை மட்டும் தான் பார்க்கணும். அவருடைய அடையாளம்னா பயபக்தி. பயபக்தி அல்லாஹ்வுடைய அடையாளம். சரியா? அதனால எங்கள் இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் மதம் கடந்தவர்களாக, சடங்கை கலந்தவர்களாக, உனக்கு உண்மையாளர்களாக, உன்னே வேண்டக்கூடியவர்களாக, இன்னும் சமாதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, மனிதர்களை மனம் கொண்டு வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமா எங்கள் மீது கருணையாலும் இறக்க முடியணும். எல்லா புகழும் அகிலங்களில் நான் அல்லாஹ்வுக்கு கூறியது.